நாள் மே 9ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் திருநாள், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. ரொம்ப முக்கியமானது பிரதமை திதி. பிரதமை திதி அன்னைக்கு நீங்கள் உட்காந்து நல்லா பிளான் பண்ணலாம். ரூம் போட்டு யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா நிறைய பேர். உட்காந்து நல்லா பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு உட்காந்து ஆலோசிக்கக்கூடிய நாள், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய நாள், அனலைஸ் பண்ணக்கூடிய நாள். ஆனால் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்காது. துவித்தியை திருத்தியை இன்னைக்கு எதை ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் தான், நோ டவுட் இன் தட். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ரெண்டாவது, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் இன்றைய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்துட்டு இருக்கார், விச் மீன்ஸ் சுக்கரனுடைய நட்சத்திரம். ஸோ பெண்களுக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுடைய ராஜ்யமாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அழகு சாதன பொருட்கள் விற்கக்கூடிய நபர்கள், சினிமா டிராமா ஆர்ட்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய நபர்கள், வாசனை திரவியங்கள் யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அத்துணை பேருக்கும் சூப்பர். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட, ஷோரூம் சம்மந்தப்பட்ட, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த அழகு சாதனம் சார்ந்த விஷயங்கள், அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள், ஆடம்பரம் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி எந்த தொடர்பில், எந்த வேலைகளில், எந்த ஒரு மெட்டீரியல், எந்த ஒரு பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்குமே இந்த நாள் செம்மையாக இருக்க போகிறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண புழக்கம் தாராளமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் கண்ணாடி வாங்குவீங்க புதுசாக. நிறைய பேர் கண்ணாடிகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, முக கண்ணாடிகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பொருளாதாரத்தில் யாருக்கிட்ட இருந்து பணம் வரணுமோ இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யமான விஷயங்கள், சுபகாரியங்கள் நிறைய செய்யக்கூடிய அற்புதமான நாள். கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி நிறம் வெள்ளை நிலம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்றால் நல்ல பொருளாதார சேர்க்கை, மன நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், கோபப்படாமல் எந்த விஷயத்தையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம், கௌரவமான நண்பர்கள், எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருப்பது, இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் ஆட்டிடியூடு நல்லா மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது. கெடு விஷயங்கள், கெட்ட ஆட்கள் பக்கத்தில் கூட அண்ட மாட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு உடம்புல பாதிப்பு, தலைவலி, வேதனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக, குழந்தைகளுக்காக ஆடம்பரமான செலவுகள் ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தோடு பண்ணுவீங்க. வீட்டில் குழந்தை பெரிய மனுஷியாவா, இல்லை பெரிய ஒரு கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விதங்களில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் பயங்கரமான ஏற்றம் கொடுக்கும். சந்தோஷம்னா சந்தோஷம், அந்தளவுக்கு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் படிப்புக்காக இந்த நாள் நீங்கள் செலவு செய்யும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைனா பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை, ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் பட்டு ஜவுளிலாம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள். நீங்களே வேணான்னு சொன்னாலும் சரி, டக்குன்னு வரும். எதிர்பாராத பெரிய பெனிஃபிட், எதிர்பாராத குழந்தை பிராப்தம், எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராத நண்பர் மூலியமா லக்கு, பிஸ்னஸில் செம்ம குரோத்து. மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய திருப்தி, லாபங்கள், கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய நாள். குருவும் சந்திரனும் சேரும் பொழுது அது பேர் கஜகேசரி யோகம். 10 யானைகள், 50 யானைகள், 100 யானைகளை மேய்க்கக்கூடிய ஒரு தகுதி. யாருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதோ அவன்லாம் கண்டிப்பாக பெரிய ஒரு போஸ்டிங் வரும். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் எதாவது இன்றைய நாள் நடக்கணும், உங்கள் பாஸ் மூலியமாக ஒரு விஷயம் நடக்கணும்னா இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா கப்புன்னு நடத்தணும். அவர் நோன்னு சொல்லவே முடியாது. அந்த பாயிண்ட்ல நீங்கள் உட்கார வச்சு செக் வைப்பீங்க. சூப்பரான நாள், தைரியமாக இருங்க. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி நிறம் கருண் சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேலை இறப்பு, வேலை மாற்றம், இருக்கிற வேலை வேணாம், எனக்கு கௌரவப்படுத்த மாட்டேங்கிறாங்க,
என்னை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ வந்தவன் சார், அவனை போய் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. 15 வருஷம் 18 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு மரியாதையே இல்லை சார், சின்ன இன்க்ரிமெண்ட்டு கூட இல்லை சார்ன்னு சொல்லி பல நல்ல உள்ளங்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு செம்மையான ஒரு growth கொடுக்க போகிறது. வேறு கம்பெனியில் வேறு வேலை கிடைக்க போகிறது. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. யாரெல்லாம் வந்து உங்களை மதிக்காமல் இருக்காங்களோ அந்த மதிக்காத ஆட்களை முன்னாடி போய் சும்மா கெத்தாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நாளில் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். அபாரமான நாள்னா அபாரமான நாள். 100% திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமாக. இந்த நாள் சூரியன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். அதனால பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. பெண்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெரிய ஏற்றம். நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணம், எதிர்பாராத சீட்டு, கவர்மெண்ட் சீட்டு, மெரிட் கோட்டாவில் கிடைக்கிறது. நிறைய பேர் இன்றைய நாள் ஏதாவது எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இன்றைய நாள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உட்காந்து நீங்களே பஞ்சாயத்து தலைவராக மாறக்கூடிய பிராப்தம். பாயிண்ட்டாக பேசி அடிப்பீங்க. மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. இட்ஸ் கோயிங் டு பி அ ரிமார்க்கபிள் டே அப்படிங்கிறது தான் உண்மை. ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்ப வந்து நம்ம சுத்தமாக வருத்தி எடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். தூங்குற டைம் இருக்காது. ஒரு டீ சாப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. அந்தளவுக்கு வேலை பெண்ட கழுட்டும். ஆனால் பணம் வரும், பெரும் பணம், யாரோ பணம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் குரு இந்த இடத்துல உட்காரம் விடுது. உயில் சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். குபேர யோகம்னு சொல்லுவோம். குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு குபேர யோகம். மீனிங் என்னன்னா, இந்த மாதிரி நாட்கள் மூலியமாக தான் உங்கள் லைஃப்பில் வேற ஒருத்தரோட பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். தனி மனித பணத்துக்கு காரகன் சுக்கிரன். பப்ளிக் பணம் அப்படின்னா அது குரு. இந்த நாளில் ரெண்டும் கலந்த கலவையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதமான பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகக்கூடாது. பெண்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் உடம்பு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் வந்து காசு பணம். If you lose your health, wealth is nothing, is zero, because you can't enjoy it. சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் நடக்கும். விருச்சிகத்தில் பிறந்து 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 80s கிட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இன்றைய நாள்லேருந்து உங்களுக்கு கல்யாண பிராப்தம் ஆரம்பிக்கப்படுறது. கரெக்டாக ஒரு 8 மாதத்துக்கு உங்களுக்கு கெட்டி மேளம் தான். குழந்தை பிராப்தம் ஆகாது இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். மனநலம் பாதிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மனநலம் பாதிப்பு நிவர்த்தி ஆகும். எல்லாமே லைஃப்பில் சூப்பராக செட் ஆகும். எந்த விதமான சங்கடங்கள் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகள் கிடையாது. எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சந்தோஷம்னா சந்தோஷம், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்குறது. விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு மீடியா பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமாவில் எந்த ஒரு தொடர்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் ஏதோ இடத்துல சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும். லோன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் கிடைக்கும். நிறைய பேர் யாரெல்லாம் அந்த உணவகம் வச்சுருக்கீங்களோ, உணவு கடை வச்சுருக்கீங்களோ, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த டெக்ஸ்டைல் வியாபாரம், அப்பேரல், லூம்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே, டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இந்த நாளில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சினிமா கலைஞர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய நழிந்த நபர்கள் யார் இருந்தாலும் அவங்களாம் மறுபடியும் வியாபாரம் மறுபடியும் பிக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகள். திட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. அற்புதமாக இருக்குது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை அனுப்பிங்க. குழந்தை பிராப்தம் ஏற்படும். ரொம்ப முக்கியமான வீட்டுக்கடன், வண்டி வாகனங்களுக்காக கடன், உங்கள்
பசங்களுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இது அத்தனையும் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கப்படுது. மேபி சில பேர் இன்றைய நாள் க்ளோஸ் கூட பண்ணுவீங்க. சில பேர் புதுசா வண்டி வாங்குறது, பெரிய சக்சஸ், ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்க பூவராக சுவாமியை நீங்க இன்றைய நாள் கண்டிப்பா வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு கரெக்டா 7 மாசத்துல வீடு அமையும், 100% அமையும், டவுட்டே கிடையாது. 100% உங்களுக்கு ஒரு வீடு அமைய வேண்டும், நிலம் அமைய வேண்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துல பெறக்கூடிய நபர்கள் பூ வராக சுவாமியோடைய ஜபம் பண்ணும். அதுக்கு சூக்தங்கள்லாம் இருக்கிறது, அதை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பியும் கண்டிப்பா உங்களுக்கு வீடு அமையும், நிலம் அமையும். குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், படிப்புல பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லா விதமான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அண்ட் தட் வில் ஹேப்பன். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அம்மாவுடைய உடல்நிலைகளில் மட்டும் அக்கறை காட்டக்கூடிய, உடம்பு போடாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள். ஆனால் ஒன்று, இந்த நாள் சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ள ஒரு லெட்டர் வரும், ஒரு கொரியர் வரும், முக்கியமான இமெயில் வரும், ஆஃபர் வரும், டாக்குமெண்ட் வரும், ஏதா ஒன்று கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு பயங்கர திருப்தியைப்படுத்தும், சந்தோஷத்தைப்படுத்தும். நிறைய பேர் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அது நடக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனத்தின் மூலியமாக யோகம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுக்க முழுக்க நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கன்னி தான், 2வது ரிஷபம், 3வது மகரம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.